முக்கிய செய்தி சேலத்தில் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வந்த இளைஞர்களை விதிகளை மீறி அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், விவரங்கள். வணக்கம் சரவணன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அன்புமணி தலைமையில் இரும்பாலை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்று காலை முதலே மண்டபத்தில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்கள் என படையெடுத்து வரக்கூடிய பொதுமக்கள், இளைஞர்கள் என பலரும் இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சிலர் மண்டபத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய இரும்பாலை செல்லும் பிரதான சாலையில் சாலையின் நடுவிலேயே வாகனத்தை நிறுத்தி அதிக ஒலியை எழுப்பி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை சாலையை விட்டு ஓரமாக செல்லுமாறு அறிவுறுத்தினர். அதற்கு அவர்கள் செவிசெடுக்காமல் தொடர்ந்து சாலையின் நடுவே வாகனத்தை நிறுத்தி ஒலியை அதிகமாக எழுப்பி அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். இதனால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் வாகனத்தில் இருந்து சாவியை எடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த பாமகவினர் அங்கு பணியில் இருந்த போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாகனத்தின் சாவியை போலீசார் தர மறுத்ததன் காரணமாக பாமகவினர் அதிக அளவில் அங்கு ஒன்று திரண்டு வாகனங்களை சாலையின் குறுக்கே நிறுத்தி போராட்டத்திலும் ஈடுபட முயன்றனர். அதன் பின்னர் போலீசார் சாவியை மீண்டும் கொடுத்ததன் காரணமாக போராட்டத்தை கைவிட்டு பாமகவினர் அந்த பகுதியிலிருந்து கலைந்து சென்றனர். இதன் காரணமாக சேலம் மாநகர பகுதியிலிருந்து இரும்பாலை செல்லக்கூடிய பிரதான சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் பதற்றமும் நிறைந்து காணப்பட்டது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.